என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக சொன்ன என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 குற்றவ 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சுழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமனால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுக்கணும்ப்பா. சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். இறைவன் அருள். முதல் உத்தரவு நாமக்கல். பையனை பற்றி காக்க வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். நீ யாரம்மா காக்க வந்திருக்க? சரி, சக்தி துருவமாக இருக்க 3 முறை கால் விழுந்துக்கா. பராசக்தி. ஆனந்தம் பரமானந்தம் ஐயப்பன் பேரொழி ஆனந்தம். உன் உள்ளம் சரி வரல, இன்னும் ஒரு முறை கும்பிடு பார்ப்போம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் கையில் இருக்கிறது எத்தனை? 2. உன் மகன் கையில் 2 பொம்பளை இருக்கா? கால் வந்துட்டு வா. நல்ல பையா, கட்டிக்காரன். இப்போ 2வது பொம்பளை அவனை மடக்கி வச்சுருக்கான். சட்டப்படி ஒரு ஆள் கேஸ் கொடுத்துருக்கேன். அவனை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவனை மீட்ட முடியுமா அல்லது அவன் தப்பித்து கொள்வானா? அவனுடைய விதி என்ன? அவன் எங்கேயும் இருக்கான். எனக்கு பிள்ளையாக இருக்கிறதுக்கு வழி உண்டுமா அப்படிங்கிறது உன் குழப்பமான கேள்வி. கால் வந்துட்டு வா. 2மே நல்ல பூ தான், நல்ல வாசமாக இருக்குது. ஒரு கொண்டாட்டி கிடைக்காம ஒருத்தன் அலைக்கு தான் சிவராமன் நினைக்காரு. எங்களுக்கு இருக்கிற 2 கொண்டாட்டியா? ஆனால் 2வது உள்ளவா ரொம்ப நல்லவா, முதல்ல உள்ளவா ரொம்ப இவனை டென்ஷன் பண்ணி குழப்பம் பண்ணிட்டான். இவன் இப்படி மரத்தை வச்சுக்கிட்டான். ஆனால் 2 பேர்ட்டையும் இவன் மாட்டிக்கிட்டானே. இதுக்கு என்ன குழப்பம் நடக்கும்னு கேட்டேன். ஒரு வழக்கறிஞருடைய உதவியால் சட்டப்பூர்வமாக நீதியாக அவன் தப்பித்து வருவான். அதே மாதிரி உனக்கு வேண்டிய வரவுகளை அனைத்தையும் செய்வான். உன்னை இடமாற்றம் செய்வதற்கு அவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் நடக்கும், உனக்கு காப்பாற்றப்படும். கால் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வரலாம். இந்தா பூவும் திருநீரும் கனியுமாக கனிந்திருப்பாய். கடன்கள் தீரும். நடக்கும், கிடைச்சாச்சு. கர்பசாமிக்கு அதே நாமக்கல். கால் வந்துட்டு வரலாம். அடுத்த திருமணம் பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, வராகி போயிடுங்க. எங்கே நிற்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாமா? ஏக்கா, தங்க செயின் டாலர்லாம் எங்கே வச்சுருக்க? பேங்கில் இருக்கோ? உன் போட்டிருக்க யாரை ஏமாற்ற போட்டிருக்க? இதெல்லாம் கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இருக்கா? என்ன எழுத்து வடிவத்தில் பணத்தை வாங்கி கொடுத்த? எழுத்து எதுவும் இருக்கா? அண்ணா பாரு, ஒரு கையெழுத்தும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவன் என்ன செஞ்சிருந்தான்னு நான் பார்த்துருந்தேன். போலீஸுக்கு போறியா? போ, நான் வாங்கணுன்னு சொல்லிடுவேன். கோர்ட்டுக்கு போறியா? நீ போகவே முடியாது. நான் தந்தா வாங்கிக்கா, இல்லைன்னா எங்கேயும் விழுந்து சாவுன்னுட்டா உடனே. கால் வந்துட்டான் சொன்னாளா? பார்த்தியா? பணத்தை ஏன் கொடுத்த? கொடுத்தவன் சாவியா? ஏன் உயிரோடு இருக்க? வாங்கினவனுடைய எண்ணம். வாங்கும்போது கும்பிட்டு கூத்தாடி காலில் விழுந்து கையில் விழுந்து வாங்கிடுவான். ஆனால் கடனை கேட்கும் பொழுது நீ என்ன செஞ்சிருவ? ரொம்ப மிரட்டிக்கிட்டல இதை அப்படி சொல்லி உன்னை இப்போ பாடாப்படுத்துகிறாங்க. அவன் இந்த மனத்தை மாற்றி உன் பணத்தை வாங்கி தரேன், உன் நகைகளையும் மீட்டி தரேன். இப்போ நீ கடன் வாங்கி சில பேர்களுக்கு கொடுத்துருக்கிய, உன் புத்தியை செருப்பால் அடிக்கிறது சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன்.
அந்த கடனையும் தீர்க்கிறேன், உன் பணத்தையும் வர வைக்கிறேன். இந்தா வெற்றிவேல் முருகனுக்கு கால் வந்துட்டுவாமா. ஆதி அந்தம் இல்லா ஜோதியே. பரமசிவம் என்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் தெரியுது. எங்கே இருக்கு? மலையில் இருக்காரா? அர்த்தநாரீஸ்வரராக இருக்காரா? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. யாருக்கு வேணும்? கண்ணு முடிக்கா, பக்கத்தில் வா. சில காலங்கள் சரியாக வராமல் நின்று விட்டது, சில காலங்கள் நோய் புனி போல காட்டிடுது. ஒரு பிள்ளை இன்னும் கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். என் பேர் கருப்பசாமின்னு வச்சுக்கோ. கால் வந்து உன் வீட்டுக்காரருடைய மரபுக்கும் உன்னுடைய மரபணுக்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதா? அதனால தான் இந்த சூழ்நிலைகள் நடந்துச்சு. இப்போது அது சீர் அடைந்து வந்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை % மரபணுக்களுடைய தன்மை இருக்கும். இவ்வளவு வெளியான பிறகு சீரான மரபணுக்களாக மலர்ச்சி அடையும். அப்படி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தேன், இரண்டருடைய மரபணுக்களும் சீரான அமைப்புக்கு வந்தாச்சு. வைகாசிக்கு பிறகு ஒரு ஜனனமாகும், புனிதமான குழந்தையாக இருக்கும். கருப்பசாமியே குழந்தையாக வந்து பிறக்கும். ஆனந்தமாக கருப்பசாமிக்கு சேலம். அதுவும் சரிதான். இது எல்லாத்துக்கும் சொன்ன நம்ம சாமி தானே. சிரிக்கின்றான் அண்ணன் சிரிக்கின்றான். சேலம் நீதிமன்றத்தில் எனக்கு வழக்கு நீதியாக கிடைக்கணும். வாடா, கால் வந்துட்டு என் செல்லக்குட்டி பேல. படைத்தவன் மேல் பழியும் இல்லை. நீ நீதியோடு நேர்மையோடு நடந்தும் ஒரு பொம்பளை உன்னை அதர்மமாக கேஸ் போட்டிருக்கான். ஒரு வழக்கில் உனக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டேன். இன்னும் ஒரு வழக்கில் உன்னை ஜெயிச்சாச்சுன்னா அடுத்து உனக்கு குழப்பமே இருக்காது. அந்த வழக்கு முடிய இன்னும் 6 மாதம் இருக்குது. பொறுமையாக அடிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். உன் பக்கத்தில் நீதி இருக்குன்னு தெய்வ சக்தி அந்த நீதிபதிக்கு உணர்த்தும். அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்தாடா, சத்தியம் ஜெயிக்குண்டா தம்பி. எந்த வழக்கும் யாரும் போட முடியாது. போ, இந்தா சந்தோஷமா இருக்கு. அடுத்து பேச ஜெயிச்சு வேலை. சின்ன குட்டி பேரன் கேட்டான், சாப்பிடாம போனால் அடிப்பேன் உன்னை. என்ன? சரி, தங்க பிள்ளை. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நான் நீட்ஸ் தேர்வு எழுதணும். கருப்பசாமி கால் வந்துட்டு வரலாம். முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த. விநாயகர் கோயில் எங்கடா இருக்குது? அதான் எடுத்தோடனே இந்த பாட்டை படிச்சுட்டேன். அவர் இப்படி துதிக்கையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணார். உன் பிள்ளைக்கு ஞானம் அதிகம், நீட்ஸில் பாஸ் ஆயிடுவா, நினைத்த லட்சியத்தை பெற்று விட்டான். கால் வந்துடுவான். அன்னை தந்தை நீயே. சேலமா? தான் பார்க்குற தொழிலை பற்றி காட்டு வந்தது யார்? வரலாம், பக்கத்தில் வாமா, ஓடியாமா. இந்தா வெற்றியாகி அரசு உத்தியோகத்துக்கு செல்வாய். ஆனந்தமாக இரு மகனே, உன் தொழில் வளமாகும். இந்த பணம்லாம் கிடச்சாச்சு, கடன் தீரும். நல்லா இருங்க. சாப்பிடாமல் போகக்கூடாது, அது மட்டும்தான் நிறைய விஷயம். போய்ட்டு வாங்க, கால் வந்துட்டு வரலாம். என்ன படிச்ச நீ? சர்டிஃபிகேட் கையில் வரலையோ? ஏன் வாங்கலை?
எப்போ வாங்க போகிற? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. காத்துக்குள்ள இறையுதுண்டா. ம், வாங்க. 3 ஆண்டு காலங்களாக நீ பார்க்குற தொழிலில் பண நஷ்டமும் மன வருத்தமும் நிறைந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்னப்பா? அதே மாதிரி இப்போ பார்க்குற தொழிலையே பிள்ளைக்கு கொடுக்கலாமா அல்லது புதிய தொழில்களை ஆரம்பித்து வழிவகுக்கலாமா என்ற பிளானிங் நிறைய. ஆனால் அதுக்கு சொத்துக்களை தான் காட்ட முடியுமே தவிர கையில் பணத்தை காட்டுறதுக்கு வழி இல்லை. இந்த நிலைமைகளை உருவாக்கி தரணும். மனைவியினுடைய ஆரோக்கியம் அடிக்கடி பாதித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு தெளிவையும் விடையவும் தர்றேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், ஒருத்தன் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்வான். வா, வெளிநாட்டில் இருக்காங்களா? இந்தா நிறைந்த செல்வம், கோடி பணம் பெறுவான்டா. புண்ணியமாருடா. உனக்கு தொழில் ஆரம்பிச்சுக்கிடுவோம். அரசு தேர்வு போறியா? 1 2 3 4 5 6 7 8 நிலத்தை பற்றி சொத்தை பற்றி தான் பேசியிருக்கேன், பணத்தை பற்றி பேசலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடிப்போம். என்ன வெற்றியாக்கி தரேன்ப்பா, நல்லா இருக்க. பக்கத்தில் வாக்கா தரேன். இந்தா உனக்கு பணம் கிடச்சிரும். மனதை சிதற விடாத, மன நிறைவார், சந்தோஷமா. அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு அதை சேலை வெள்ளை கணவன் மனைவி 3 பேர் வந்திருக்காங்க பிள்ளையோட. வாங்கப்பா. இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா நீ? சர்டிஃபிகேட் என்னைக்கிட்ட வாங்க போகிற? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கியா? அப்ளை பண்ண உடனே கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா வேணும்? இந்த பிள்ளைய எழுத்து நிற்க சொல்லு. நீ நல்லா உட்காரடா தம்பி, கண்ண முடிக்கா. இங்கே வா தாத்தா. உன் பேர் என்ன? அரிசினியா? நீ கண்ண முடி. ஐயா, சரி, கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், 6 விரலோட பிறப்பான். அவனுக்கு பேர் 6 முகம்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா டாக்டர்கிட்ட எதுவும் செக் பண்ணிட்டு வந்தீங்களா? சரி, எல்லாம் வெற்றியாக நடந்தாச்சு, சந்தோஷமாக இருக்கா? நல்லா இருக்கு. சரி, புண்ணியமாக இருங்க. இந்தாம்மா, தாயின் மடியில் வரலாம். இந்தாங்க, தடுமாற்றம் இல்லாமல் வெற்றி விட்டு. அதே சேரம் வெள்ளை. வாடா இன்ஜினியர், அடுத்து பேசுவோம். உத்தரவு இல்லாமல் சொல்ல முடியாதாக்கா? உன் ரிஷியும் ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்க கொடுத்துருக்கியா? யார்கிட்ட? சொல்லியிருக்கியா? படித்து பார்த்தான். இப்போ டெம்பரரியாக ஒருத்தன் கூப்பிட்றான், போறியா? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வெளிநாட்டில் நிரந்தர வேலை கிடைக்கும். இப்போ இங்கே ட்ரைனிங் பண்ணிக்கா. ஓகே, நல்லா இருக்கும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். சந்தோஷமாக போய்ட்டோம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி. மனம் மகிழ்ந்த நாயகனே. கனி கொடுத்தியா? நீ கொடுக்கவே இல்லையே. எலுமிச்சங்கனி, பூமாலை எதுவுமே நீ கொடுக்குறியா? கொடுத்தியா? பின்ன எப்படி ஓடி வந்தா நீ? உட்காரு, வாங்கிட்டு வா. எல்லாம் போய் வாப்பா. பிள்ளைய புத்தி கேட்க வந்து யாரடா? வாடா தம்பி, 4 நாள் இருக்கே நீ. கால் வந்துட்டு வா.
சொல்லி அனுப்புங்கப்பா. பூமாலை கனிகள் வாங்கினவங்க மட்டும்தான் உத்தரவில் உட்காரணும். என்ன பிள்ளைப்பா? என்ன செய்யணும் அவனுக்கு? கண்ணை முடுறா, பக்கத்தில் வாடா தம்பி. வயசு அவனுக்கு? கண்ணை முடுறா. கால் வந்துட்டு வா. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பத்தர்களுக்கு புத்திய புகட்ட வரும் தாய்த்து. அமைதி. ஒரு பொல்லாத ஒரு அவப்பேர் வீட்டுக்குள்ள வந்துருச்சுடா. அதனால குடும்ப அமைதியும் உறவும் கெட்டுப்போச்சு. இதில் அவன் இப்போ வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் இருந்தான்னா பெரிய மனக்குழப்பமும் தேவையில்லாத ஆபத்தும் நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இடமாற்றம் பண்ணித்தாரேன், காப்பாற்றித்தாரேன், அவன் உள்ளத்தை தெளிவு பண்ணிடுவோம். வேறு என்னடா வேணும்? குடும்பம் வச்சது விளங்க மாட்டேது சாமி, தொட்டது தொடங்க மாட்டேன். இந்தா தொழிலை எண்ணெயை வச்சு ஆரம்பி, வெற்றிகரமாக இருப்பேன். போயிட்டு வா, நல்லா இருக்கும், சாப்பிட்டு வா. கர்மசாமிக்கு கடன்கள் பற்றி காட்டு வந்தது யார்? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். இப்போ போட முடியாது, வாங்கி உட்காருங்க. அவசரம் இல்லாமல் உட்காருங்க. முதல்ல நிர்வாகத்தில் சொல்கிறவங்க காதை கேளுங்க. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா அவன் பக்கத்தில் ஒரு சின்ன கோபுரம் உள்ள கோயில் தெரியுது, என்ன கோயில் அது? ராமர் கோயில். வீட்டு பக்கத்தில் திருநாம சுவையோடு இருக்குது. கால் வந்துட்டு வா. உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளாகவே உன்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருடைய உறவு உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கும். அதனால் இழந்த பணமும் நமக்கு கிடைக்கணும், நீ வச்சுருக்க கடனையும் இப்போ தீர்க்கணும். அதுக்காக பழைய தொழில் கை கொடுக்க மாட்டேங்குது சாமி, வருமானத்துக்கு வேறு வழி பார்க்கறதுக்கு எனக்கு உதவுங்கன்னு கேட்டு விட்டுருக்கேன். கால் வந்துட்டு வா. செம்மை நல்ல மாரியா. வீட்டுக்குள்ளே திருச்சிற்றம்பலம் கேக்கு. திருவாசகம் படிக்கலோ? திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும்புறவி சொல்லு. அல்லல் அறுத்து. இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நமச்சிவாயம் மட்டும் ஓயாமல் சொல்லுவேன். நீ கால் வந்துட்டு வா. அதில் பட்டுறாங்க. கர்மசாமிக்கு என்னப்பா? ஆமாம், விளக்கு ஓயாமல் அணைஞ்சு போகுது. இந்தா நிறைந்த பணம் கிடைக்கும், உன் கடனை தீர்த்து தரேன். கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பான், ஆனந்தம் அடையும். பகவான் அதனால் சாப்பிட்டு போ, உட்கார். அதே திருச்சி எல்லை தலைவன் தலைவியாக யார் வந்திருக்கா? கால் விட்டுடலாம். உயரம் இதுதானா, உலகம் இதுதானா? என்னப்பா வேணும்? வண்டி வாகன பிரச்சனை. கவலைப்படாத, கண்ணை முடிக்கா, நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சட்டப்படி இடைஞ்சல்லாம் வந்திருக்குடா தம்பி. கடன்களும் இருக்குது, சட்டப்படியான இடைஞ்சலும் இருக்குது. இந்த வண்டி வேணுமா உனக்கு? வண்டி கடன் பிரச்சனை போதும். சரி, ஓட்டித்தாரேன், தைரியமாரு. ஒரு இடத்துல இருந்து பணம் வர வைக்கிறேன், அதிலேருந்து உன்னை காப்பாற்றி தரேன். வெற்றி மாலை கொடுப்பா.
நடந்துடும். பிள்ளைக்கு வந்து லவ் பண்ணுற எல்லாம் கர்பசாமிக்கு பணம் கிடைக்கும். உன் பிள்ளையை பற்றி நான் இப்போ கூப்பிடும்போது கூப்பிட்டேன், பிள்ளையை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கூப்பிட்டேன். நீங்கள் இல்லைன்னு தலையடித்து உங்கள் பணமும் உங்கள் வண்டியும் தான் உங்கள் மண்டையில் ஓடிச்சு. இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு உன் பிள்ளை ஓடுது. அப்போ அர்த்தம் என்ன? அந்த பிள்ளைக்கு இன்னும் சில நாட்கள் அவகாசம் இருக்குன்னு அர்த்தம். சரிண்ணா? அடுத்த வெள்ளிக்கிழமை வா, உன் பிள்ளை தானாக கல்யாணம் முடிக்குமா இல்லை நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்குமான்னு தெளிவு பண்ணிடுவோம். அப்படியா? அவள் விரும்புகிறதே நான் விருத்தி வச்சுருவேன். சம்பவமா கால் வந்து ஓகே ஓ அப்படியே இருக்கும். மகிழ்ச்சி அடைவாய், அந்த ஆனந்தம் அடைவாய், புண்ணியம் பெறுவாய். சாப்பிட்டு போங்க. வாமா. பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் இன்னொரு தரம் காலம் விட்டுவான். உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய என்னம்மா வேணும் உனக்கு? பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும். பாடின பாட்டுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்க? கால் வந்துட்டு. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உன் பிள்ளை அங்கே போய் பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்வான். உன் மேலே உள்ள பாசத்தை ஒரு பொழுதும் மறக்க மாட்டான். உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வான். சில காலங்கள் கழித்து உன்னை எங்கே கூட்டு போவதுக்கு ஏற்பாடும் செய்வான். இந்த சத்தியம் நடக்கும். நீ மகிழ்ச்சி அடைவாய். கால் ஒன்றுவா. கர்பசாமிக்கு இந்தாமா உனக்கு கடன்களும் தீரும். கண்ணை முடிக்காமா கையில் என்னமெல்லாம் வச்சுருக்கோன்னு பாரு. கனி என் சக்தி, பணம் நீ கேட்டது கிடைச்சாச்சு. போ. கர்பசாமிக்கு நல்ல வயிறார சாப்பிடு. போ. 1.5 மாதத்தில் வாங்கி தரேன். ரொம்ப பேச அப்படியா? புதுக்கோட்டை 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 4 புதுக்கோட்டை இருக்குது. தூத்துக்குடி புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை யாருப்பா? வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று. நீங்கள் யாரு? அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கணக்கு புரியாமே கைவிட்டு போன 3 வருஷ காலம் உழைக்க இயலாத உடல்நிலை, இழந்த படத்தை பெற முடியாத மனவேதனை, பெற்ற பிள்ளையால மன உளட்டல், உறவினர்களாக தூற்றல், பகைமை, இவை அனைத்தும் நடந்துக்கிட்டு இருக்கும். நடக்கா? இதற்கிடையில் உன்னுடைய உடலில் அடிக்கடி சோர்வு, முதுகெலும்பு நடுமுதுகு வலி, தலை சுத்து, ஆயாசம், இது அத்தனையும் இருக்கும். இருக்கா? வீட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கலாமா, வேறு வீடு மாறலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்கள் உள்மனதுக்குள்ளே இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்ப்பா? நான் தான் எல்லாமே சொல்லி முடிச்சேன்னு நீ 2ஆம் அதை போய் கேட்கிய. பகைகள் மாறும் உறவாக மலரும், மாறுவது மனம் சேருவது இனம். சேர்த்து விட்டுருந்தேன். உன் பிள்ளைய படித்து அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்க வெற்றி உண்டு. வேறு என்னம்மா வேணும்? கடன் தீரும். பூவும் பொட்டுமா என்னைக்கும் புன்னகையாக இருப்பேன். வெற்றி அடைவாய். ஓடியா ஆனந்தமாக இருப்பாய் மகளே. வாழ்க. சாப்பிட்டு போங்க.
அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய பணங்கள் விரயமானதே ஏன் என்று கேட்டவர் யார்? யார்ப்பா? நிறைய பணம்லாம் நஷ்டமாக இருக்குன்னு சொல்லி யாரோ கேட்காங்களே. கால் வந்துட்டு வாடா. நல்ல காலில் விடலை, கடமைக்கு காலில் விழுந்துட்டேன். யார் நீங்கள்? ஓ அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 வருட காலமாக உள்ளத்துக்குள்ளே அழுத கண்ணீர் இன்னைய வரை தீரலை. உன் பிள்ளை 11வது வயசில் 3 வார்த்தை பேசுவான். வா, அம்மா, அப்பான்னு பேசும். அப்படி படிப்படியாக நான் பேச வச்சுருந்தேன்டா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு எந்த மனக்குறையும் இல்லாமல் இந்த பிறவியை நீ அனுபவித்து வருவாய். உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக வாழ வச்சு காட்டுறேன். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். அதே புதுக்கோட்டை எல்லை தொழில் பற்றி மனவருத்தம் அடைந்து வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்ப்பா? என்னப்பா பிள்ளை உனக்கு? கால் வந்துட்டு வா. மனோலயம் இல்லை உன் பாட்டினீரே. டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு குழப்பம் இருக்கா? யாருக்கையாது கோர்ட்டில் கேஸ் வச்சுருக்கீங்களா? யாரும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு கேஸ் கிடக்கா? யார் அது? நல்ல விடலை. இன்னொரு தரம் முருகன் வராரு, என்னென்னு கேட்போம். பாட்டினீரே வாகேஸ்வரியோ சாரங்கனும். இந்த பாட்டு யார் பாடினது தெரியுமா? தெரியாது. அகத்தியரும் ராவணேஸ்வரனும் போட்டிக்கு பாடின பாட்டு. வென்றிடுவேன் அப்படி உள்ள பாட்டு தான். யார்கிட்டையும் போட்டி போட்டு லைஃப்பை ஜெயிக்கலாம்னு நினச்சி மனசுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் உண்டு, மாற்றுவோம். உனக்கு என்ன வேணும்? பையனுடைய அப்படியா? நீயா நானானு தான் நான் பார்க்கணும். நீ முதல்ல மனம் திறந்து பேசணுமே. நான் பேசட்டுமா நீ பேசுத்தியா? நான் பேசட்டுமா? காலில் வந்துட்டுவான். உன் எண்ணிக்கையில் கருப்பசாமி வரார இருக்காரா? ஆ, உன் பையனுடைய நேரங்கள் 2.25 ஆண்டா சரி கிடையாது. 3 விதமான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டவன். புரியுதா? அதில் ஒரு பெண் நட்பால் அவன் கொஞ்சம் அவமானப்படக்கூடிய நேரமும் விதியும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அவனை திருத்தி கொண்டு வரணும். பணம் அவனால் நிறைய நஷ்டமடையும். அவனுக்கு தொழிலின் நிலையாக அமையதுக்கு வழிவகுத்து தரணும். இவ்வளோதானே உனக்கு வேலை. கால் வந்துட்டு வா. மலையாளம் பேசுவான். கொஞ்ச காலம் கழித்து அவன் மலையாளம் பேசுவான்ப்பா. அது எப்படி சாமி பேசுவான் அப்படின்னு கேட்பியே நீ? மலையாளத்துக்காரர்கள்ட்ட பழகுனா பேசுவான். இந்தா வழிவகுத்து தாரேன், பிள்ளைய நல்லாக்கி தாரேன். இன்னும் ஒரு பழம் கேட்டுக்காப்பா. 3 பழக்கத்தையும் மாற்றி தாரேன். தைரியம் வரலாம். அதான் மறைச்சி சொன்னேன். நீ ஓப்பரை சொன்ன இன்னும் சொல்லுவேன், நீ வருத்தப்படுவேன். கேட்டுவா. ஓகே. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தொண்டைமான் புதுக்கோட்டை வாங்க. கால் வந்துட்டு வாப்பா. நீ வாமா செல்ல மகளே. யார் இது? அண்ணி. உங்கள் அண்ணன் ஒய்ப்பா? அப்படியா? சொல்ல வேண்டாம். ஏன் கருப்பசாமி? உனக்கு உத்தரவு இல்லையம்மா? அங்கே இரு. நீ கால் வந்துட்டு வாப்பா. இல்லைம்மா உத்தரவு இல்லை, நீங்கள் உட்காருங்க, பிறகு பேசலாம். என்னப்பா வேணும்? தம்பி நான் அவளுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான குழப்பம் இருக்குண்டா. புரியுதா? அதே மாதிரி மாத வருகை அளவுக்கு மீறி உடல்நிலைகளை பாராட்டும். இருக்கா? இந்த நிலைகள்லாம் இருக்குது. அதனால் எனக்கு கோயிலுக்குள்ளே அவளை கூட்டு வர்றதுக்கு முடியாது. அதனால தான் நான் துப்பிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
டாக்டர் பிரச்சனை இல்லை, ஓகே. வா தம்பி. உயிர்கண்டம் இல்லாமல் 3.5 மாதத்தில் உயர்தரமான வைத்தியத்தால் அவள் குணமாகுவாள். எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்னடா வேணும்? ஆயுள் காப்பாற்றப்படுகிறது. 3:30 மணிக்கு என்னை பார். கர்மசாமிக்கு கரூர். கால் வந்துட்டு வரலாம். வாராயு வெண்ணிலாவே சேட்டக்கார பெயர். சும்மா அங்கே வந்து கம்முன்னு நிற்கல நீ. இன்னொரு கால் வந்துட்டு வா. அப்படியா கேட்கணும். ஆமாம் தம்பி, உன் மனைவி பேர் என்ன பேருப்பா? ஜெயசுதா. எப்படி இருக்கா இப்போ? நல்லா இருக்கு. சரி, என்ன வேணும்? போட்டு பேசி கொஞ்சம் கண்ணை மூடு. எடுத்தோடனே உன் மனைவியை நான் கேட்டேனே, ஏன்னு உனக்கு தெரியுமா? இல்லை நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க. ஆமாம், அவளுடைய பிரார்த்தனை வந்து வெல்லும். சரிங்க. அவள் பக்கத்தில் ஒரு பெண் தெய்வம் சக்தி இருக்குது. சரிங்க. அதனால் அவளை கொஞ்சம் பேணி வளர்க்க வேண்டும். சரிங்க. ஒரு முறை கால் வந்துட்டும், அடுத்து அடிப்போம். பிரச்சனையை அடிச்சுருப்போம். கர்மசாமிக்கு உன்னுடைய வழக்க ஓராண்டு காலங்கள் வரை நீளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதில் உனக்கு நான் வெற்றியாக்கி தரேன். உன் பக்கத்தில் நியாயமும் இருக்குது. சரிங்க. ஜெயிக்கிறேன். 3:30 என்னை பார்த்துப்போம். தம்பி வா, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சகசிராரத்திலேயே